இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. தமிழக வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையிலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இது முழுக்க முழுக்க நிரந்தர வேலைவாய்ப்பு. இந்த ஜாபை நீங்கள் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் தேவையே இல்லை. ஜஸ்ட் உங்களோட அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு ஒரு இன்டர்வியூவில் உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு சம்பளமாக பார்த்தீங்கன்னா 71,900 வரையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட்டு பார்த்தீங்கன்னா 20/3/2026. ஸோ நம்மளுக்கு டைம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் சீக்கிரம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜாபை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே இந்த ஜாபை அப்ளை பண்ணலாம். யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்தில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணுறது, இது ஆன்லைன் மெத்தடா ஆஃப்லைன் மெத்தடா, என்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நம்ம வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போ டேரெக்டாக வீடியோவில் போயிடுவோம். இதுதான் கவர்மெண்ட்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு அசிஸ்டன்ட் கிரேட் 2க்கான போஸ்டிங் தான். மொத்தம் 2 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சி கம்மியாக இருக்குது. இந்த ஜாப் வேணும்னு ஆசைப்படுறவங்க கொஞ்சம் முன்னாடி முந்திக்கோங்க. இந்த ஜாபுக்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 19,500லேருந்து 71,900 வரையும் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th சொல்லியிருக்காங்க. பட் அதோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. என்னன்னா ஃபிலிம் டெக்னாலஜியில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும். அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த ஜாபை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான தகுதியுடையவர்களாக இருப்பீங்க. ஸோ இந்த ஜாபை எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆஃப்லைன் மெத்தடு. நான் சொல்ல போகிற டீட்டெயில்ஸை ஒரு பேப்பரில் ரைட் பண்ணி நான் சொல்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் கொரியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜாபுக்கு வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா சென்னையில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதோட ரைட் சைட் டாப்பர் கார்னரில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. உங்களோட நேம், அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு அதோட சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களோட சைனை போட்டுருங்க. இதெல்லாம் பண்ணி ஒரு கொரியர் கவரில் வச்சு நான் சொல்கிற அட்ரஸ்க்கு அனுப்பணும். என்ன அட்ரஸ் பார்த்தீங்கன்னா சீஃப் ப்ரொடியூசர், தமிழ்நாடு ஃபிலிம் டிவிஷன், கலைவாணர் அரங்கம் காம்ப்ளெக்ஸ், வாலஜா ரோட், சென்னை 600002. இந்த அட்ரஸ் தான் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை அனுப்பணும். அதுவும் 20ஆம் தேதிக்குள்ளே அனுப்பணும். ஸோ இந்த ஜாபை பற்றின வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த ஜாப் உங்களுக்கு செட் ஆகலைனாலும் உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்கும் செட் ஆகிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஜாபோட உங்களை மீட் பண்ணுறேன். டாடா பாபாய்.